ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லீடர்ஸ். மேல பாருங்க ஒரு 2 இமேஜ் குடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த இமேஜ வந்து க்ளோ ஜூம் பண்ணி எல்லாருமே பாருங்க. நம்ப அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். நம்ம பெரும்பாலானோர் வந்து இது எல்லாமே வேற வேற கம்பெனி அப்படின்னு நம்ம நெனச்சிட்டு இருப்போம். ஆனா கிடையவே கிடையாது. வெறும் 4, 5 கம்பெனி தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டுமே குடுக்குது. இது வந்து எல்லாமே இன்டர்நேஷனல் கம்பெனி. நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் இங்க லக்ஸ் சோப்பும் யூனிலிவரோடது தான். டவ்வும் அதே அதே கம்பெனி தான். லைபாயும் அதே தான். பெர் லெவல். ஹார்லிக்ஸும் ஒரே கம்பெனி தான். பூஸ்ட்டும் ஒரே கம்பெனி தான். நீங்க ஆல்டர்னேட்டிவ்னு வேற தேடுனாலும் அதே கம்பெனி தான். இது மோசம்னு சொல்லிட்டு இன்னொரு இன்னொரு கம்பெனிக்கு பிராண்டுக்கு போனீங்கனாலும் அதே அதே கம்பெனி தான் அதுவும் குடுக்குது. நமக்கு அதெல்லாம் தெரியறதே கிடையாது. இந்த இத பத்தி நீங்க வந்து நெறைய நீங்க எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸு இந்த மாரி மதர் பிராண்டு இதெல்லாம் வந்து YouTubeல நெறைய அவேர்னஸ் வீடியோவே நெறைய இருக்கு. இந்த மாரிலாம் வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் பயன்படுத்தி எத்தனையோ சைட் எஃபெக்ட் வந்திருக்கு. எத்தனையோ ரிசர்ச் எத்தனையோ வந்து ஆ இன்ஃபர்மேஷன்லாம் கூட வெளியில இருக்கு. நமக்கு அதெல்லாம் தெரியறதில்ல. ஏன்னா நமக்கு நமக்கு வர வரைக்கும் நமக்கு அதெல்லாம் வந்து தெரிய வர மாட்டேங்குது. நமக்கு வெஸ்டேஜ்ல வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்கு. இங்க குவாலிட்டி அப்படிங்கிறதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. பட் இந்த மாரி அதர் பிராண்டு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல பிசினஸ் தான். ரெவென்யூ இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. குவாலிட்டிய குறைப்பாங்க, குவான்டிட்டிய குறைப்பாங்க. எப்படி வந்து பிசினஸ் அதிகப்படுத்தலாம்னு பிசினஸ் ஓரியன்டட் தான் அந்த கம்பெனிஸ் எல்லாமே. பட் வெஸ்டேஜ் கம்பெனி அப்படி கிடையாது. குவாலிட்டி ஓகேங்களா? அத பேஸ் பண்ணி தான் இங்க பிசினஸே நடக்குது. அப்போ குவாலிட்டியான பொருள் இங்க இருக்குங்கிறது தெரிஞ்சு, இந்த ப்ராடக்ட்ட கன்சியூம் பண்ணுங்க. நீங்களும் நெறைய ரிசர்ச் பண்ணுங்க. வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டுக்கும், மத்த ப்ராடக்ட்டுக்கும் நீங்க வந்து நெறையா வந்து டெமோ நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க. லேபுக்கு குடுங்க. உங்களுக்கு நம்பிக்கை எது நல்ல பொருள்னு நீங்க கண்டுபிடிங்க. எது நல்ல பொருளோ அத நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுதான் நான் இங்க கேட்கறது. எது கம்மி விலை அத நம்ம வாங்கலாம்னு நெனைக்காதீங்க. எது நல்லதோ அத வாங்கி பயன்படுத்துங்க. தேங்க் யூ. விஷ் யூ வெல்.